ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம தனியாக இருக்கும்போதே உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ராங்க் வீடியோ தான். ஆல்ரெடி நான் மொபைல்லாம் செட் பண்ணிட்டேன். மொபைல்லாம் செட் பண்ணிட்டேன். நம்ம எதை வச்சு ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பொருள் இந்த இருக்கான் சட்டை. பக்கத்தில் ஒரு பையன்கிட்ட கொஞ்சம் சட்டை ஏதாவது ஒன்று தாயா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த இருக்கான் தாகவே ஒன்று உள்ள வெளியில் போ. இந்த சட்டையை வச்சு தான் நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க்னு நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வெறித்தரமான ப்ராங்க் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்ட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஓகேங்களா? ஓகே, இதை வச்சு பண்ணிடலாமா? என்னென்னா, என்னோட ஃப்ரெண்டு, ஒரு பாய் ஃப்ரெண்டு மீன்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஒரு 10th படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு அவன் வந்து வீட்டுக்கு வந்தான் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி வீராக வந்து சொல்ல போகிறேன். இதில் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு தெரில. ஆனால் சத்தியமாக கோவப்படுவான். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன். கோவப்படுற மாதிரி தான் அந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃபேமிலிஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த சட்டையை வந்து எங்கன்னா வைக்க போகிறோம். அதாவது சவுண்ட் விடக்கூடாது. இந்த சட்டையை நம்ம எங்கன்னா வைக்க போகிறோம். வெளியே வந்து விளையாண்டுட்டு இருக்கான். வீரா வந்து ஒர்க் போயிட்டு வந்த உடனே நேராக கட்டில் தான் வந்து படுப்பான். கட்டில் படுத்தான் அப்படின்னா அவன் வந்து தலைவணி இருக்கான், அதுக்கு பின்னால் வந்து வச்சுருவோம். அப்போ தான் யாருது அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்போ நம்ம சொல்லிக்கலாம். சும்மா லைட்டாக வந்து தெரிகிற மாதிரி வச்சிருக்கிறேன். வீர வந்தோடனே கட்டில் தான் படுப்பான். வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃபேமிலிஸ், பார்க்கலாம். வந்துடுவோம். எங்கேயே நின்றோம்னா டவுட் ஆயிரும். நான் அப்படியே உள்ளே போகிறேன் கிச்சனுக்குள்ளே. வீட்டுக்குள்ள வா. ஏமா வீட்டுக்குள்ள வாமா. வீட்டுக்குள்ள வா. வீரா வரல. ராகவ் குட்டி வெளியில ஒரே விளையாட்டு தான். வீட்டுக்குள்ள வரவே மாட்டேங்கான். வாமா. எது கழுவுற? வா, அம்மா படம் போட்டுட்டு இருக்கேன் பாருவா. அப்பா வந்துடும். நடு கீழே இருங்க. தண்ணி குடுறான். இதையா போடாது. போடா போடா. ஏய் போடா. ஏய் போடா. நீ டாடி வந்துருச்சு. அம்மா தாத்தா போதான் போறாரு. எவ்வளவு டீ போட்டு வைக்கலையா? ராகவ் இங்க அப்பாட்ட வா. அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ. சாப்பிடுறியா? நன்றி சாப்பிட. இன்னும் செய்து மூக்குல கை விட்டு பவுடர் வச்சு விளையாடு. மோகம் பிடிக்காத வாடடிக்கு. இந்த மூக்குல கை விடாது, அடிச்சு விட்டுருவேன்.
டயர்டா இருக்கு. சாப்பிட்டு படுக்கோ. அவ்வளவுதான். வேற என்ன வேலை செய்யணும் உனக்கு? வேற வேலை செய்யணுமா? முத்தம் கண்டா கொடுக்க மாட்டீங்க. எதுக்கு புள்ளைய அடிச்ச? முடிய பிடிச்சா புள்ளைய அடிப்பியாமா? கடிக்கானா? ஏய் கடிக்காத. கீழே கீழே அடி விட்டு. கீழே அப்படியே அடி விட்டு. விடு கீழே அடி விட்டு. வந்துரு அப்பாட்ட வந்துரு. அப்பாட்ட வந்துரு வா. சரியா இப்படி கடிச்சிச்சு. புள்ள தானே கடிச்சான். வலிக்கல புள்ள தானே கடிச்சாலும். கிளாஸ்ல தண்ணி இருக்கு. இப்போ தம்பிக்கு சாப்பாடு போட்டணும். எனக்கு வயிறு பசிக்கு. டீ கூட போட்டு வைக்காம இருக்கு இன்னைக்கு. பப்புலு சேத்து ரொம்ப ஓராய் போச்சு. பப்புலு 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 ராஜா இந்த ராகம் ட்ரெயின். ராகவுக்கு ட்ரெயின் இருக்கு. புரியல. சட்னி அரை. ஏன் அந்த கேட்கணுமா? இந்த பியூட்டிக்கு சட்னி சட்னிங்க. ராகவ் என்ன சட்டை? என்ன சட்டை? என்னது? யார் உன் ஃப்ரெண்டு? சட்டையை வச்சுட்டு போயிட்டாங்க. நீ சொல்றது எனக்கு புரியல. உன் ஃப்ரெண்டு யார் வந்தா? இங்க வந்து நீ வா. உன் ஃப்ரெண்டு யார் வந்தா? சட்டையை சட்டையை கொடு. சட்டையை யார் சட்டைன்னு சொல்லு போத. எனக்கு சட்டை எப்படிங்க வந்துச்சு? என்னப்பா அழுகுறானா? இந்த முதல் சட்டை யார் சட்டைன்னு சொல்ல. அவன் கத்துறது எனக்கு முக்கியம் இல்லை. நான் கத்துறது தான் எனக்கு முக்கியம். நான் கத்துறதா முக்கியம். அது போ. எனக்கு முதல் சட்டை யார் சட்டைன்னு சொல்லு. ஃப்ரெண்டு சட்டை ஃப்ரெண்டு சட்டை. எந்த ஃப்ரெண்டு சட்டை? யார் சட்டை? எனக்கு தெரியாம உன் ஃப்ரெண்டு. படிக்கும் ஃப்ரெண்டா? பாய முடுறா. அடிச்சு போடுறேன் பாத்துக்கோ. என்ன ஃப்ரெண்ட் 10th படிக்கும் போது? அவன் நொச்சு நொச்சுன்னு இருக்கிறான். நீ ஒரு மாதிரி சொல்லாம சட்டை ஆச்சட்டா ஃப்ரெண்டு சட்டை மேட்ச் ஃப்ரெண்டு சட்டை. ஃப்ரெண்டு சட்டைனா என்ன ஃப்ரெண்டு சட்டை? ஆம்பளை பையன் சட்டை. இங்க பாரு, என்ன டென்ஷன் ஆகாதனாலும் சொல்லு. ஆம்பளை பையன் சட்டைன்னு எனக்கு தெரிய போய் யார் சட்டை கேட்க மாட்டேன்.
இவன் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் வந்தோடனே ஆரம்பிக்காத தயவு செய்து. ஃப்ரெண்டு சொன்னா ஃப்ரெண்டு சொன்னா அதோட முடிச்சுக்கோ. 7-8 கேள்வி நான் கேட்டுட்டு பேசாம என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா சொல்லிட்டேன் வந்த உடனே. சும்மா ஏன்டா நொச்சு நொச்சுன்னு இருக்காத. ரிமோட் எடுமா நீயே. யார் கட்டமா ரிமோட் எடுற மாத்திரை அவனுக்கு பாட்ட. அவன் கலர்ஸ் வச்சா பாப்பான். நீ முதல்ல சொல்லு யார் சட்டை? சரி நீ படுத்துக்கோயா. வேற அம்மாக்கு கொஞ்சம் பேய் ஓட்ட வேண்டியிருக்கு. நான் என்னன்னு கேட்டு வர்றேன். நல்லா பேய் ஓட்டுவேன். ஏமா நீ பாரு அத்தாம குருமா என்கிட்ட கேக்குறதா கேளு நான் சொல்றேன். இது பாரு நான் சொல்றத கேளு. ஃப்ரெண்ட் செட் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. இது யார் சட்டை எந்த ஃப்ரெண்டுமா எப்போ வந்தா என்கிட்ட ஏன் நீ சொல்லல? இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க சட்டையை தரவா நிக்கிறேன் போச்சு சட்டை. அது விளையாண்டு தம்பி வச்சு விளையாடிட்டு இருந்தான். எப்படி போடுவான்? அவன் கழட்டி போட்டு போயிட்டான். அவன் தம்பி கட்டில விளையாடிட்டு இருந்தானா அங்கிட்டு. அவன் எதுக்கு சட்டை இங்க வந்து சட்டையை கழட்டி போட்டு போனியா? வந்தான் கலர் வாங்கி கொடுத்தேன். இந்த பையன் கலர் காசு போட்டு கீழே போட்டு. யார் என்ன கலர் வாங்கி கொடுத்தேன்? என்கிட்ட நான் ரொம்ப இதா பேசிட்டு இருக்கான். இது கூட அடிக்கிறீ ஃப்ரெண்டு தான்டா அவன். என்கிட்ட நீ ஏன் சொல்லல சொல்லு. அவன் பாரு அழுவான் நினைச்சிட்டேன். அவன் அழுதான் அழுவட்டான். பாத்ரூம் போய் நான் முக்கிக்கிட்டு இருக்கேன். அவன் இங்க பாரு மகா எனக்கு அவ்வளவுதான். இங்க பாரு எனக்கு ஏற்கனவே ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கு. எனக்கு வேலை டென்ஷனே ஓவரு. வீட்டுல இருந்த சட்டையை கட்டலாமா? எந்த ஃப்ரெண்டு எனக்கு தெரியாம யாராவது சண்டை போடலையா அம்மா? சண்டை போறோம்னு அழுவான். அம்மா சண்டை போட மாட்டோம். இவாயா வாங்குதே எந்த ஃப்ரெண்டு இப்போ உன்னால என்கிட்ட வந்து அடி வாங்க போறேன். சும்மா வருவான் கழட்டி போடுவேன். எனக்கு இந்த மாதிரி நீ பேசாத. எனக்கு புரியும். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். என்னை இது பண்ணிக்கிட்டு இருக்காத. எனக்கு கோவம் குண்டக்க மண்டக்க வந்து நான் சொல்லிட்டேன். ஒரு அடி தான் அடிச்சிருக்கேன். அடிக்க கூடாதுன்னு பாக்கேன். ஏய் ஃப்ரெண்ட் சட்டனா முடிஞ்சு சரியா? ஃப்ரெண்ட் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் தான் சரியா? அப்ப அப்படிதான் வருவான் கழட்டி போடான்னு இருக்கான். பேர் என்ன பேரு? தெரியலையே. பேர் தெரியாம உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காக்கும். 10th படிக்கும் போதுன்ற இப்ப நான் உன்னை லவ் பண்ணிட்டேன். உன்னை 11th வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இத்தனை வருஷமா என்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப ரக்கடாலாம் பேசிட்டு இருக்கா சொல்லிட்டேன். இத்தனை வருஷமா உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாம எந்த ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு வந்தான்ற சட்டையை கழட்டி போட்டான்ற. சரி எனக்கு புரியல. இங்க வந்தான் சரி எதுக்கு சட்டையை கழட்டி போட்டான்? ஏமா ஜூஸ கொட்டிட்டாமா அவன் மயங்காரன். அதனால உன் சட்டையை எடுத்து கொடுத்து விட்டேமா. போட்டு ஏன் சட்டையை எடுத்து கொடுத்து விட்டியா? ஆமா ஏன் சட்டை எந்த சட்டை எடுத்து கொடுத்துட்ட? என் சட்டையை நீ ஏய் ஏன் சட்டை எந்த சட்டையை எடுத்து கொடுத்த? என்னோட சட்டை எந்த சட்டை எடுத்து கொடுத்த? நான் அவளை அடிக்கல. சம்பந்தம் இல்லாம கோவப்பறனே தெரியல. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் வந்தான். ஏன் சட்டை எந்த இரு ஏன் சட்டை எந்த சட்டை எடுத்து கொடுத்த? தீபாவளி சட்டை. தீபாவளி சட்டையா? அந்த பிங்க் கலர் சட்டையா? யாரை கிட்ட எடுத்து கொடுத்த? அந்த சட்டை நல்லா இருக்கு சொன்னான். நெக்ஸ்ட் டைம் திருப்பி வரேன்னு சொன்னான். நான் கழட்டி கொடுத்து போயிரமா. இன்னும் ஃப்ரெண்ட் வந்தா நல்லா இருக்கு. சட்டை நல்லா இருக்குனே கலரை கட்டிட்டேன். நீ போடி. அவ ஒரு ஃப்ரெண்ட் கூட பேசுறது தப்பா? வீட்டுக்கு வந்தா தப்பு நீ நல்ல நேரத்துல. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. வந்தா கலரை கொண்டு மயிரை கொண்டு சட்டையை எடுத்து கொடுத்துருக்கேன். சட்டையை அவன் சட்டை இல்லாம போக ரோட்ல. அவன் எப்படி போய் நாசமா போயிட்டு உண்டாக மாட்டாங்க வந்து வாயில வரும். நான் இருக்கும்போது வர சொல்ல வேண்டியதான? நான் இல்லாம என்ன மயத்துக்கு வர சொன்ன? சட்டை என்னடி சட்டை? நான் இல்லாம மயத்துக்கு வர சொன்ன. நீ இல்லாம எதுக்கு வர சொன்ன? அவனை என்ன நான் வர சொன்னேன்? அவன் வந்தாலும் நீ எதுக்கு நான் இல்லாத எனக்கு போன் பண்ண வேண்டியதானே? 6 மணிக்கு நான் கால் பண்ணேன். வேலை முடிஞ்சு வரும்போது 7 மணி 7:30 உனக்கு கால் பண்ணல. கால் பண்ணேன். நீ எதுக்கு என்கிட்ட சொல்லல? என்ன சொல்லல? என் சட்டையை நீ எடுத்து திரும்ப நீ என்கிட்ட சொல்லாத. நீ லூஸ் மாதிரி நீ பண்ணாத. நீ பாக்க எதுக்கு சிரிக்க? எனக்கு சிரிப்பான வருது. எதுக்கு சிரிக்க? அப்படியே கையில உடைச்சிடுவேன். ஃப்ரெண்ட் தான் வந்தான். மயிறு ஃப்ரெண்ட் என்கிட்ட எதுக்கு சொல்லல? நான் வந்து தெரிஞ்சுக்கணுமா? இந்த சட்டை எங்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. என்கிட்ட நீ மறச்சு நீ என்கிட்ட ஃப்ரெண்டு. சரி விடு. ஏன் அந்த சட்டைக்கு அங்க ஓட்ட? நம்ம சட்டைக்கு அங்க போடலனா அம்மா ஒளிச்சு தான் வச்சிருந்தீங்க. நீங்க அப்பாட காட்டி கொடுக்கியா நீ? ஒளிச்சு வச்சிருந்தியா? நீ தப்பு பண்ணாதான் எதையும் ஒளிச்சுக்கணும். தப்பு பண்ணாம நீ ஒளிச்சு வைக்கிற சரியா? உன் வாயா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்ன பண்ணா உன் வாயால நீ மாட்டிக்கிடுவ. என்னையா சரியா? வா நீ நான் நாடுவோம். வா நாங்க வந்தீங்க. வா இங்க பாரு மகா. நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு இந்த இதெல்லாம் பிடிக்கல. சந்தேகம் நீ என்கிட்ட எதுக்கு மறைக்க? சட்டையை ஒளிச்சு வச்சேன்ற சந்தேகப்படலடி. எதுக்கு ஒளிச்சு வச்சேன்ற?
கலரை கொட்டிட்டானே கீழே அடியில போட்டு வச்சிருந்தேன். அதை எடுத்து மேல போட்டு ஏன் எதுக்கு சொல்லல? நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். சரியா இந்தாயா வீட்டுக்கு நீ ஆனா புது பழக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிய. அப்படிதான் வருவான், அப்படிதான் சட்டையை கழட்டி போடும், அப்படிதான் எடுத்து போவான்னு இருக்க. அதான் செய்வாங்க, போவாதான் செய்வாங்க. அதுக்கு சரி ரைட் ரைட்ஸ் கிடையாது. சரிப்பா, நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது பொம்பளை ஃப்ரெண்டை நான் கூட்டு வரேன். கூட்டு வந்து அவ டாப் இங்க நடக்க, அவ சால் அங்க நடக்க, அவ ஃபேண்ட் அங்க நடக்க, என்ன செய்வ? நீ வரும்போது அந்த மாதிரி டாப் ஃபேண்ட் அங்க கிடக்கு, கோவம் தான் செய்யும். அந்த இடம் இங்கே நக்கும். உனக்கு வந்தா ரத்தம் இங்க இருந்தா இங்க என்னது எனக்கு நக்குன பாக்க பேராடி சொல்ற, நான் பாக்க பேர் தானே சொல்றேன். குண்டங்க மட்டும் வேலை கட்டாடுத்து வந்துடும். எதுக்குமா பேச அடிச்சு போட்டுருண்டா அவளை. உனக்காக கை நீட்ட கூட நினைச்சுக்கிட்டு இருக்கேன். விளாடு விளாடு, இப்படி அமைக்கு விளாடு. என்ன மயிறு ஃப்ரெண்டுன்ற நான் பொம்பளை தலையில மயத்துக்கு பாட்டினேன். நான் உட்காந்து உனக்கு சொல்றேன், கிண்டலா தெரியுது, உனக்கு நக்கலா தெரியுதாடி? என் கிட்ட நீ மறைச்சு தப்பு, அப்படிதான் வருவான். ஏன்ட்டு சொல்லு, எதுக்கு வந்தா நீ என்கிட்ட சொல்லணும்? சொல்லணும் வந்து சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணுமா வேண்டாமா? அவன் அழுதா, அவள் அழுறா, அம்மா வர்றா. சரி விடு, நான் கேட்கற பதில். நான் ஒரு பொண்ணை கூட்டு வந்தா நீ என்ன செய்வேன்? இந்த மாதிரி வெள்ளாரம் வந்துட்டு போறா. சண்டை நான் நக்கி போயிடும் சண்டை. அப்ப நீ ஏமா சந்தேகப்படுறியா? நீ அப்ப வந்துட்டு போனா இந்த மாதிரி நான் சண்டை ஆச்சுன்ற, நான் வரலாம், தண்ணி கொட்டலாம், காஃபியே கொட்டலாம், ட்ரெஸ் அங்க வச்சு மாத்திட்டு போலாம். நான் என் ஃப்ரெண்ட நான் அரை சொல்றேன், நான் பேசுறேன், உனக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். நீ இல்லாம நான் அரை சொல்றேன், பாப்போம். அடிச்சு போட்டுருவேன், சும்மா நக்கல் மாதிரி என்ன பேசிக்கிறேன். தண்ணி கொடுப்போம், எஞ்சி போ போடி அங்கிட்டு. ஆளு மண்டையும் பாரு, அடிக்காதடா அவளை போய் அடி. ஒளிச்சு வச்சிருந்தான் சட்டைய. ஐயோ தண்ணி குடிச்சு என்ன இருக்கு? பேசாம போ, சாப்பிட உட்காந்து. எந்திரி. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சும்மா வாய்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் எதுக்கு நான் ஆயா ஓடி உழைச்சி வீட்டுக்கு வந்து நான் சேர்றேன். மணி எத்தனை மணி ஆகுது? மணி பாரு 9 மணி ஆக போகுது. ஃப்ரெண்டு வந்தான், அவன் வந்தான், சட்டையை எடுத்து கொடுத்தீங்க. என் சட்டை என்ன மயத்துக்கு நீ எடுத்து கொடுத்தேன்? என்கிட்ட இருந்து எதுக்கு நீ மறைச்ச? என்ன சொன்ன? இப்ப நான் சட்டையை நான் எந்திரிச்சேன்னு வச்சுக்கோங்க, இப்ப சட்டையை பார்க்க வந்தா நீ என்கிட்ட சொன்ன. இது இன்ன வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே கிடையாது. நான் வந்ததுல இருந்து பாமா போமான்னு நீ என்கிட்ட சத்தியமா பேசாத மகா. நீ முதல் உங்க அம்மாவுக்கு கொண்டு வர சொல்லு. நான் யாருன்னு உங்க அம்மாட்ட விசாரிக்கும். அம்மாவுக்கு தெரியுமில்ல, உங்க அம்மாவை கொண்டு வர சொல்லு. முதல் உன் போன எடு, சாமி கொண்டு இருக்கலாம். போன முதல் எடு, அம்மாவுக்கு முதல் போன் போடு. இல்லை என் போன எடு, நான் கூப்பிடுறேன். போன் எடு. என்னமா மகா எனக்கு நக்கல் நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்லிட்டு சத்தியமா கோவம் வந்துடும். சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா மீட் பண்ணுவோம். காமிக்கேன் யாருன்னு என் ஃப்ரெண்ட. அம்மா உன்னோட அழகா இருப்பான். கோவம் பண்ணிட்டா என்னைய? இது கூட இப்படி அடிக்க. ஏக்கு சிரிக்கிற மகா நீ? ஏக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்பல இருந்து. நீ இப்படி உட்கார்ந்துட்டு எனக்கு சிரிப்பா வருது. நக்கல் மேல என்ன பண்ணிட்டு இருக்கா? டென்ஷன் வாயில குண்டக்கு மட்டும் வந்துடும் எனக்கு. அவன் இருக்கும்போது வாய் பேச கூட நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு போய் தொலை. நீ உண்மையை சொல்லும் கோவம் வருதா? மாமா அழகா இருந்தா இல்லையா அப்பாவோட? மகா எனக்கு அவ்வளவுதான் மகா பொறுமை. நான் சொல்லிட்டேன், குண்டக்கு மட்டும் கோவம் வந்துடும். நீ கோவப்பட்டதான் பாருங்க. வா வா அம்மாட்ட வா. வா தூக்குறேன் வா. நீயா
ஏன் மகா அப்படி இருக்க நீயா? நல்லா தான் இருக்கேன். தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு மறைச்சது தப்பு. எனக்கு எதுவும் தெரியும் மகா. எனக்கு இந்த மாதிரி பசங்களோட இது வச்சிருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு நான் இல்லாதப்ப நீ வர சொல்லி நீ வர சொல்லல வந்தானே நீ கான்டாக்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? நீ எனக்கு கால் பண்ணிருக்க வேண்டியதானே? எதுக்கு நீ போன் பண்ணல? எந்த ஃப்ரெண்ட் கேட்டா எந்த ஃப்ரெண்ட் கேட்டா இந்த அக்கள் மேல நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன பழக்கம் இது உனக்கு சொல்லு? என்ன பழக்கம் இது? போக சொல்லத்தான் பிடிக்காத வந்த வழியில போக சொல்லிடுவேனே, கதவை பூட்டிடுவேனே. அங்க இருக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை, அதோட திரும்பி போயிட்டு அவங்களுக்கு நல்லது. பிடிக்காத வந்து பேச உடனே பேசிடுவாங்களாக்கும். நான் இல்லாதப்ப நீ வர சொன்னா நீ எதுக்கு பேசுற? வந்தா நீ எதுக்கு நீ எனக்கு போன் பண்ண வேண்டியதானே? போன்ல உனக்கு தான் பேலன்ஸ் இப்பதானே போட்டு விட்டேன் உனக்கு. சரி நெக்ஸ்ட் டைம் வருவாங்க அப்ப சொல்றேன். மெண்டல் என்ன பேசிக்கிட்டு கூட சொல்லிட்டேன். என்ன கோவம் வந்து உண்டாக்க மாட்டாக்க. சும்மா ஓமாடி பேசிக்கிட்டு இருக்க. கேட்கறவங்க கேன பையன் வச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா. எனக்கு போன் போட்டு விட. யாருன்னு கேட்கணும். நீ போன் போட்டு நான் பேசுறேன். யார் நம்பருக்கு? யாரு வந்தானோ அவன் நம்பருக்கு போன் போடு. நம்பர்லாம் என்ன கிடையாது. நம்பர்லாம் கிடையாது என்ன. நம்பர்லாம் அப்படி விட்டு வந்திருந்தா? ஏமா யாரோ ஃப்ரெண்ட் யாரோ சொல்லிருப்பாங்க போல. அப்ப இல்லதான் வந்தான். போன்லாம் போடல எனக்கு. நான் அப்பதான் அம்மா வீட்டுல இருந்து இங்க வந்தேன். கரெக்டா வந்துட்டான். மதியம் தான். எனக்கு என்னம்மா எனக்கு பிரச்சனை? சரி விடு. எதுக்கு தேவையில்லாம மகா நீ ரொம்ப நீ பாடா படுத்துற சொல்லிட்டேன். இந்த வேலை எனக்கு வேலையெல்லாம் சுத்தமா பிடிக்காது. திமுரு பண்ணிக்கிட்டு உன் இஷ்டத்துல நின்றுட்டு இருக்காத. வந்துச்சு வச்சுக்கோ. நான் குண்டா மாட்டாங்க நான் அடிச்சு போட்டுருவேன். ரத்தம் வர அளவுக்கு நான் அடிச்சு போட்டுருவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை உங்க அம்மா ஓண்டி வர சொல்லிடு. அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியும். எனக்கு கோவம் குண்டா மாட்டா வருது. நான் சொல்லிட்டேன் ஒழுங்கு அம்மா போன் வர சொல்லுவேன். யாருன்னு கேட்டுக்கிறேன். அம்மா போன் போடு. போன் போடு. முடியாது. அவங்களுக்கு தெரியாது வந்ததே. மகா நீ போன் போடு மகா. இந்த மாதிரி என்னோட பிஹேவியர்லாம் சைல்டுஹுட் மாதிரி இருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. சின்ன பசங்க நீ பேசிக்கிட்டு இருக்கா. தெரியாம நீ போன் பண்ண யாருன்னு கேட்டுக்கிறேன். அவன்கிட்ட தெரியாது. இந்த பாரு அந்த போன் போட்டு வந்தா நீயே போன் என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன நினைச்சிட்டு இருக்க மகா? சிரிக்காத மகா. கோவப்பட்டு இருக்க. நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன வயதுக்கு சிரிக்க? நீ பேசாம அவ்வளவு அடிச்சு போட்டுருவேன். எதுக்கு இப்படி கை வாங்காத? நீ எதுக்கு? நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட போன வயிறு வேண்டாம். நான் அடிச்சு போட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன கோவப்படுத்திட்டு இருக்காங்க. டென்ஷனா இருக்கு. நான் ஒரு மாதிரி எந்திக்க முடியாது. போய் தொலை மகா. நான் அடிச்சு போடுறேன். தொடாத சொல்லு. இது ஒரு பிராங்க் வீடியோ எந்திரி. சோ அது போயிடாண்டு. பிராங்க் பண்ண தூக்கி பாரு. போயிடாங்க. அடிச்சு போடுறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு பிடிக்காத நீ பண்ணிக்கிட்டு இருக்காத மகா.
ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து ப்ராங்க் எப்படியோ முடிச்சாச்சு. வீரான எந்திக்கல பாருங்க, ரொம்ப கோவமா ப்ராங்க்னு சொல்லி பேசு. உங்கள்கிட்ட நான் பேசல சரியா, வாங்க போய் தயவு செஞ்சு போயிரு. சும்மா இது வந்து இந்த ப்ராங்க் எப்படி தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல பண்ணது. சரி புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டக்குன்னு எனக்கு இது யோசிக்க தோணுச்சு. நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஒரு ஷர்ட்டை வச்சு பண்ணிட்டேன். ஆனால் தப்பா ரைட்டான்னு தெரியல. ஓகே ஏமா வா பேசாம போயிரு. நான் சத்தியமா வர மாட்டேன் மகன், எனக்கு கோவப்படுத்திட்டு இருக்காத. நான் ஸ்டூடியோல பேசிக்கிறேன். ஓகே போ, பாய். ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தப்பா ரைட்டான்னு தெரியல, மயிர்மா இருந்துச்சு. ஓகே ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நாங்கள் பாய் சொல்லிடுமா? என்னை அடிக்கவும் இவனுக்கு கோவம், உங்கள் அப்பாவை திருப்பி திருப்பி போய் அடிக்கிறான் என் செல்ல பிள்ளை. ஓகே பாய்.